Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. திருப்போம் லூக்கா 4ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆக்கிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணி ஒரு ரெடியூஸ்டு வேர்ஷனை தான் இன்றைக்கு முக்கால்வாசி இடத்துல கேட்குறோம். அந்த ரெடியூஸ்டு வேர்ஷன் என்ன, ரெடியூஸ்டு வேர்ஷன்னா குறைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம். முழு சுவிசேஷத்துலேருந்து குறைச்சி அதை சும்மா இப்படி ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்ன சுவிசேஷம்? ரட்சிக்கப்பட்டியா? ஆமாம் ரட்சிக்கப்பட்டேன். சரி, நீ செத்தா மோட்சம் போவியா? சரி, அப்போ கோயிலுக்கு ஒழுங்காவா? இப்போ என்னங்க பண்ணுறது? ஒன்றும் இல்லை, சாவறதுக்காக காத்திருக்க வேண்டியதான். மோட்சம் போகணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போகணும். செத்தா மோட்சம் போவியா? செத்தா மோட்சம் போவியா? இதே தான். அப்புறம் கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணா நீ எப்படி மோட்சம் போவே? இப்படி பிரசங்கம். இதே தான் பாருங்க. இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம்னு பேர். செத்தானா மோட்சம் போவானா, அதை முதல்ல ரெடி பண்ணிக்குவோம், அதை சரி பண்ணிக்குவோம். அதுதான் அது. அதோட வேற ஒன்றுமே கிடையாது அதில். ஆனால் இயேசு வந்தபோது வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷன்றது வேற. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும். அப்போ என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? இந்த வாழ்க்கையை ஒரிஜினலாக கர்த்தர் எப்படி இருக்கணும்னு விரும்பினாரோ அப்படி மாற்றுவது. பரலோகம் எப்படி இருக்குதோ, பரலோகத்தில் எப்படி தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதுபோல பூலோகத்திலும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷன்றது அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம். எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம்? ஒரு மனுஷனுடைய இன்றைய நிலையை மாற்றக்கூடிய பிரசங்கம். அப்போ பாருங்க, 4:18 வாசிக்கிறேன். இயேசு லூக்கா 4:18 அதில் இயேசு ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு தேவாலயத்தில் போகிறாரு. அங்கே புத்தக சுருள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே பைபிள் ரீடிங் டைம்னு இருக்குது. அங்கே ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், 5 பேர், பொதுமக்களை 5 பேர் வாசிப்பாங்களாம். மொத்தம் 7 பேர் வாசிப்பாங்களாம் பைபிள் ரீடிங். அப்படி கொடுக்குறாங்க இவர்கிட்ட. இவர் என்ன பண்ணுறாரு, ஏசாயா 61:1-2 வாசிக்கிறார். அங்கே இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வேணும்னு எடுத்து வாசிக்கிறார். வாசித்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, அவங்கள ஷாக் பண்ணுற மாதிரி. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில். நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, தரித்திரருக்கு சுவிசேஷம், எல்லாம் இருக்குது. அதாவது ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், குடும்பம், எல்லா ரீதியிலும், சமுதாயம், எல்லாவற்றிலும் ஒரு மேம்பாடு இதில் அடங்கி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா விதத்துலையும் அஃபெக்ட் ஆகுது. இருதயம் நறுங்குண்டவர்களே யார்? புரோக்கன் ஹார்ட்டட்னு வருது இங்கிலீஷில். புரோக்கன் ஹார்ட்டட் பீப்புள் பார்த்துருக்கிறீங்களா? உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், வாழ்க்கையில் ஏமாந்து போய் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி சீரழிஞ்சு அப்படிலாம் இருக்கிறவங்க. நொறுங்குண்டவர்களை அப்படின்னு சொன்னால் க்ரஷ்டு பீப்புள், அதாவது அப்ரஸ்டு பீப்புள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய விதமான அப்ரஸ்ட் பீப்புள் இருக்காங்க. பல விதமாக அவங்க அப்ரஸ் பண்ணப்படுறாங்க. சில நேரத்தில் பொருளாதாரத்தில் அவங்க வீக்கர் செக்ஷனாக இருக்கிறதுனால, பலவீனமாக இருக்கிறதுனால, அதனால அப்ரஸ் பண்ணப்படுறாங்க. கொஞ்சம் ஒருத்தன் ஏழையாக இருந்தானா அவனை போட்டு இன்னும் நசுக்கிறது. அவன் ஏழையாக இருக்கான்றதுனால அவனை போட்டு அவன் கொஞ்சம் சம்பளத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு அவனை இருக்கிறதுலேயே கொஞ்சமாக சம்பளம் கொடுத்து அவனை அப்படியே வச்சு நசுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. கொஞ்சம் வியாதியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, எல்லா விதமான நசுக்குதலும் இருக்குது. இங்கே பெண்களை நசுக்கிறாங்க, பிள்ளைகளை நசுக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் இந்த ஒடுக்குதல் நடக்கிறது. ஜாதி ரீதியாக ஒடுக்குதல் நடக்கிறது, நிற ரீதியாக ஒடுக்குதல் நடக்கிறது, இன ரீதியாக ஒடுக்குதல் நடக்கிறது, மொழி ரீதியாக ஒடுக்குதல் நடக்கிறது. ஒடுக்குதல்ன்றது, அந்த அப்ரஷன்ங்கிறது பல விதங்களில் இந்த உலகத்தில் இருக்கிறது. இனம், மொழி, ஜாதி, நிறம், அப்புறம் என்னென்னத்தையோ வச்சு எப்படியெல்லாம் ஒடுக்கணுமோ. ஏன்னா மனுஷனுக்குள்ள இந்த ஒடுக்குதல் எங்கெல்லாம் இருக்குதோ பார்த்தீங்கன்னா பாருங்க, அதில் கடவுளுடைய ராஜ்யம் இல்லை. அங்கே இந்த பிசாசின் ராஜ்யம் தான் பின்னால் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறது. ஒரு இருளின் ராஜ்யம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒடுக்குதல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, இதில் எல்லாத்துக்கும் விடுதலையை பிரசங்கிக்க வந்தேன்னு சொல்லுகிறார். ஏசு எதுக்கு வந்தாராம்? இதில் எல்லாத்திலிருந்தும் விடுதலையை பிரசங்கிக்கிறதுக்காக தான் வந்தார். இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் விடுதலையாக்கி ஒரு உயர்ந்த ரக வாழ்க்கையை அவர்கள் கொடுக்கும்படியாக கடவுள் மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்க, கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அந்த லெவலில் அவனை கொண்டாடணும்னு சொல்லி, அந்த லெவலில் அவனை வாழ வைக்கணும்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, இயேசு வந்திருக்கிறார்.
வெறும் ரட்சித்து மோட்சத்துக்கு எடுத்துட்டு போனோம்ல. மனுஷனை எப்படி உண்டாக்கி எப்படி வாழ வேணும்னு முதல்ல உண்டாக்குனாரோ அதுபோல மனுஷனை மாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றும்படியாக. நான் இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க, ஒரு ஆள் கோவம் வந்துருச்சு. என்ன நினைக்கிறீங்க பிரதர், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்னா தரித்திரம்லாம் இதை கேட்டால் நல்லா ஆயிடுவாங்களா, வசதி ஆயிடுவாங்களா, என்ன பிரசங்கம் பண்றீங்க நீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் ஆக மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பைபிளில் கிடையாது. பைபிளில் அதெல்லாம் கிடையாது பிரதர். பைபிளில் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மோட்சம். அவர் சுருக்கிட்டாரு. நாம் என்ன பண்றது, அதுக்கு கொதிக்க வச்சு சுண்டிடுச்சு இப்போ இதை. அவர் ரொம்ப சுருக்கிட்டாரு. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மோட்சம், இதுதான் பைபிளில் இருக்கு. நீங்க சொல்ற பிரசங்கம் எங்க பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்க? இதெல்லாம் நான் என்ன திருப்புங்க. தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா என்ன ஆகுது? இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு, என்ன ஆச்சு? பேதுரு படகுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். நைட்டெல்லாம் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல. வலையை கழுவிட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடியாக இருக்கிறான். வந்து படகு அவன்கிட்ட பாரோ பண்ணி இரவலுக்கு வாங்கி அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு. திருப்பி அவன்கிட்ட படகை கொடுக்கும்போது அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆழத்தில் வலையை போடுன்றாரு. அவன் சொல்கிறான், ராத்திரியெல்லாம் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கல. இல்லை நான் சொல்கிறேன், நீ போடுன்றாரு. உங்களுடைய வார்த்தையின்படியே போடுறேன்னு போட்டான். ராமுழுக்க பிடிச்சி கிடைக்கல மீன். பகலில் மீனெல்லாம் பார்த்தே ஓடிடும். அவன் சொல்கிறான், பகலில் பிடிக்க சொல்கிறார், பரவாயில்ல போடுன்றாரு. போட்டா அந்த படகு நிறைஞ்சி வலை கிழிய ஆரம்பிச்சு, அடுத்த படகு கூப்பிட்டு அதுவும் நிறைஞ்சி வலையெல்லாம் கிழிய ஆரம்பிச்சு, எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டு வந்து அன்னைக்கு புடின்னு மீன் பிடிச்சாங்க. வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு மீன் பிடி அவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. அதை பார்த்துட்டு தான் பேதுரு ஊழியத்துக்கே வந்தான். அதான் பரவாயில்லையே, இது நல்லா இருக்குதுன்ட்டு. அவன்கிட்ட ஒன்றும் கத்தர் போயிட்டு, உன்னுடைய வேலையெல்லாம் விட்டு நீ பசி நீ பட்டினி வாட ஆயத்தமா, என்னோட வர தயாரா நீ அப்படின்னு கேட்கல. ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாரா? என்னோட வந்து நீ கஷ்டப்பட ஆயத்தமா? ஹலோ, உண்மையை யோசித்து பாருங்க. பைபிள உலகத்தில் எப்படி நடக்குதுன்றது யோசிக்காதீங்க. அவர் எப்படி சொன்னாரு, இதை பிடிச்சிட்டு அவன் ஆணு மலைச்சு போய் நிற்கிறான். சொல்றாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொல்றாரு. பா, இது உன் வேலை இல்லை, இது ஒன்றும் கிடையாது. மீனெல்லாம் சொன்னா வீட்டுக்கு வந்துடும் மீன். ஹலோ, மீனெல்லாம் சொன்ன வீட்டுக்கு அது ஓடி வந்துடும். அது எப்படி வரணும்னு தெரியும் அதுக்கு. மனுஷரை பிடிக்கிற உன்னதமான வேலைக்கு உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அது கூட இப்படி தான் நடக்கும். நீ போய் ஏதோ பெரிய பிரயாசம் பண்ணி வேர்வை சிந்தி பண்ண போறது இல்லை. அது கூட என்னுடைய வல்லமையினாலே என்னுடைய கிருபையினால் நடக்கும். இங்கே அப்படி தான் பிடிச்சிருக்கோம் பாருங்க. உங்களெல்லாம் நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னா கிடையாதுங்க. எந்த வேர்வை சிந்தலும் இல்லாமல் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னார். அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணாம, முதல்ல இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிட்டான். அது பெரிய வேலை பார்த்து அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க வீட்டில் யாரும் சொல்லல, போறியாப்பா சாப்பாடு கிடைக்குமான்லாம் கேட்கல. ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிருக்கோம். அன்னைக்கு சாப்பாடே இயேசுவால தான் வந்தது. ஓஹோ, அவர் பின்னால் போறியா, போ தாராளமான்ட்டாங்க. உனக்கு சாப்பாட்டு குறைவே இருக்காது. அவர் தான் கூப்பிட்றாரா, சரி போ. அவர் அற்புதர், அவர் என்னென்னமோ செய்வார், போ, பயப்படாத போ. இன்னைக்கு பாருங்க எப்படி அப்படியே பரட்டிட்டோம் அதை. ஊழியத்துக்கு ஒருத்தர் போறாருன்னா, பாவம் பிரதர், வேலையை விட்டார் பிரதர், இனிமே கஷ்டம் தான் பிரதர், போறாரு பிரதர், தோ போறாரு, தள்ளாடிக்கிட்டே போறாரு பிரதர். அதெல்லாம் நம்மளுடைய இது பாருங்க. நம்ம என்னமோ பெருசாக என்னத்தையும் விட்டு வந்தா மாதிரியும், இனிமேல்லாம் கஷ்டப்பட்டு கடவுளுக்காக நம்ம எல்லாம் செய்யப்பட போகிற மாதிரியும், இனிமே நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்ற மாதிரியும் எல்லாம் பண்ணுறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் ஒரு பெரிய வேலைக்கு அழைக்கிறாரு. அதை வந்து அவர் சொல்றபடி செஞ்சா, நான் சொல்றேன், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அப்ப அதுதான் சுவிசேஷம். அப்ப நான் கேட்டேன் அவரை, இந்த படகெல்லாம் நிறைஞ்சது, அதெல்லாம் நீங்க வாசிக்க மாட்டீங்களா? வலையெல்லாம் கிழிஞ்சது, அதெல்லாம் வாசிக்க மாட்டீங்களா? அவ்வளோ மீன் பிடிச்சாங்களா, அது என்ன பிரதர்ன்னு? அதுவா சுவிசேஷனா? பின்ன அதுதான் சுவிசேஷம் பிரதர், அதுதான் சுவிசேஷம். இயேசுவை நம்பினால அவன் கெட்டு போனானா? இயேசு வண்டியில் படகு கொடுத்ததுனால அவன் வாழ்க்கை கெட்டு போச்சா? இயேசுவை நம்பி வந்ததுனால அவன் கெட்டு போனான்? நான் சொல்றேன், அவன் கெடவில்லை. இயேசு பாருங்க, ஒரு இடத்துல நிற்கிறாரு, ஒரு கூட்டத்தில் காணிக்கையெல்லாம் கொண்டு செலுத்துறாங்க பாருங்க. இயேசு அங்கே நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு காணிக்கை போடுறவங்கள. இன்னைக்கு இயேசு கோயிலுக்கு வந்தாருன்னா நிறைய பேர் சேர்க்கவும் மாட்டாங்க கோயிலில் அவரை. ஏன்னா நின்று எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்க்கறது மட்டும் இல்லை, ரன்னிங் காமெண்ட்ரி விடுறாரு. என்ன சொல்றாரு, கொஞ்சம் பணக்காரெல்லாம் வந்து போடுறாங்க, அப்புறம் ஒரு ஏழை ஸ்திரீ வந்து அவள்கிட்ட இருக்கிற கடைசி 2 காசு அதை போட்டு போறான். அவர் என்ன சொல்றாரு, இவர்களெல்லாம் தங்களுக்குரிய ஆஸ்தியிலிருந்து, ஏராளத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க, ஆனால் அவளோ தனக்குள்ள எல்லாவற்றையும் போட்டு விட்டாள்.
அப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டாலும் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஐயோ பாவம் அந்த பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு போயிடுச்சு, இன்னைக்கு என்ன பண்ணும் சாப்பாடு, எப்படி வீட்டுக்கு போகும், எப்படி சாப்பிடு, இன்னைக்கு நைட்டு எப்படி இட்லி வாங்குறது அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுவாங்க சில பிரச்சனைங்க, இங்கே வாமான்னு சொல்லி அந்த 2 காசையும் கொடுத்து கூட ஒரு 4 காசு நான் தரேன், போய் நல்லா இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து சாப்பிடு இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த பெண்ணு 2 காசு போட்டாலே அவளை பற்றி இயேசு ஒன்றுமே சொல்லி, அவள் நாளைக்கு எப்படி சாப்பிடுவான்னு சொல்லி, ஏன்னா அவள் சாப்பிடுவா, இனி அவளுக்கு தரித்திரம் இருப்பதே கிடையாது, இனி ஒரு நாள் அவள் 2 காசோட அலைய போறதில்ல. ஏனென்றால் தனக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்தாரு, கர்த்தர் தனக்குள்ள எல்லாத்தையும் அவருக்கு சொந்தமாக்குவார். அவ அதுக்கப்புறம் ஒரு நாளும் பட்டினி கிடந்துக்க மாட்டா. அதனால தான் இயேசு பேசாமல் இருந்தார். இயேசு செய்த எல்லாத்தையுமே பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, திராட்சரசம் ஆகிப்போகுது, திராட்சரசத்தை உண்டாக்குறாரு. அது எப்படி உண்டாக்குற, கற்சாடியில் கால் கழுவுறதுக்கு ஊற்றுற தண்ணி ஜாடி, அதில் கொண்டு தண்ணி ஊற்ற சொல்லி அதையெல்லாம் திராட்சரசம் ஆகிட்டாரு. கால் கழுவுற மாதிரி ஊத்துன்றாரு தண்ணி திராட்சரசத்தை. இது என்ன இவ்வளோ தேவையா, இது அநியாயமா இருக்குதே, அது அப்படிதான் அது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு எங்கேயோ அங்கே நிறைவு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போயிச்சார், 12 கூட மீதி. ஏன் கரெக்டா நிறுத்த தெரியாத அவருக்கு, கடைசி ஆளு போட்டு இப்படி ஏப்பம் விட்ட உடனே போதும் சாப்பிட்டாச்சு முடிஞ்சது, வேஸ்ட் பண்ணாத, ஒரு துணிக்க கூட ஜாஸ்தி பண்ணக்கூடாதுன்னு 12 கூட இன்னும் நிறையா போ, 12 கூட நிரம்பட்டுன்றார். ஏன்னு சொன்னா ஏராளம் தாராளம். இயேசு எங்க வர்றாரோ அங்கெல்லாம் ஏராளம் தாராளம். அங்கே குறைவே கிடையாது, அங்கே சந்தோஷம், அங்கே மகிழ்ச்சி, அங்கே சுகம், அங்கே விடுதலை. வேதத்தை வாசித்து பாருங்க, சுவிசேஷங்களை 4 சுவிசேஷத்தையும் ஒரு முறை வாசிங்க. இயேசு வர்ற இடத்துலாம் குஷ்டரோகியா நின்று பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான், ஊருக்குள்ளே விட மாட்டாங்க அவனை. இயேசு அவனை தொட்டு சொஸ்தமாக்குறார். அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்து போகிற ஒரு இந்த ஊரின் பிரஜையாக அவன் இருந்திருப்பான். அவனுடைய ஒடுக்கப்படுதலாம் அன்னையோட முடிஞ்சிருக்கும். தெருவில் உட்கார்ந்து குருடன் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான், அவனை சுகமாக்குறார் கர்த்தர். அதுக்கப்புறம் அவன் பிச்சை கேட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், சமுதாயத்தில் அவன் அந்தஸ்தோடு வாழ்ந்திருப்பான். அவன் சுவிசேஷம் ஒரு மனுஷனை உயர்த்தும். அவனை ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமுதாய வாழ்வு எல்லாவற்றிலும் அவனை உயர்த்தும். இருக்கீங்களா? உங்களை அது உயர்த்தும். அது அப்படிதான், அது உயர்த்தும்.